Let us see fourth chapter, inverse trigonometric function. Inverse trigonometric function நம்ம லாஸ்ட் 11th trigonometric function படிச்சிருக்கோம். இது அப்படி inverse trigonometric function. நம்ம trigonometric function 11th என்னெல்லாம் படித்தோம்? நார்மலாகவே trigonometric functionனா 6 தான். sin, cos, tan, secant, cosecant, cot. 6 trigonometric function. இப்போ இந்த trigonometric functionோட inverse தான் இந்த லெசனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக இருக்கிற சம் பேசிக்காக டெஃபினிஷன்ஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன, ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன? இதில் நம்ம 11th ஈவன் ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன் ரெண்டுமே படிச்சிருக்கோம். ஈவன் ஃபங்க்ஷன்னா அதோட கண்டிஷன், சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. நான் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், விச் மீன்ஸ் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரும் சேம் தானே. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸே கிடைக்குது. நான் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டாலும் எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஈவன் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஈவன் ஃபங்க்ஷனோட பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் பேசிக் டெஃபினேஷன் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்படி கிடச்சதுன்னா இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். சேம் மெத்தடில் ஆட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். இப்போ சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப்புங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப்புங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துருக்கேன்னா இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் போடுறேன். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். என்ன வருதுன்னு பாருங்கள், மைனஸ் எக்ஸ் த ஹோல் க்யூப் which is equal to minus x cube which is equal to minus f of x. The x cube க்கு பதிலாக f of x தான் x cube. f of x substitute பண்ணுறேன், minus f of x. therefore எனக்கு என்ன கிடைக்குது, f of minus x is equal to minus f of x கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா ஆட் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷன்னா f of minus x is equal to f of x. ஆட் ஃபங்க்ஷன்னா f of minus x is equal to minus f of x. நெக்ஸ்ட்டு ஈவன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ட்ரிக்னாமெட்ரிலேயே நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். சைன் எஃப் ஆஃப் சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு சைன் மைனஸ் எக்ஸ். ஸோ நமக்கு தெரியும் சைன் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. So sin minus x is equal to minus sin x. So f of minus x is equal to minus sin x, which is means f of minus x is equal to minus f of x. The minus sin x பதிலா f of x. So f of x is equal to sin x ங்கிறது odd function. ஏன் அது odd function சொல்கிறோம், because நாம் f of minus x substitute பண்ணும்போது minus f of x வருது. சேம் நான் காஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். இல்லாட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ நான் இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அகெயின் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன். காஸ் மைனஸ் எக்ஸ், காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. சைன் மைனஸ் தீட்டா தான் மைனஸ் சைன் தீட்டா, பட் காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். ஸோ காஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் தான் கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எனக்கு என்ன கிடைக்குது, இங்கே எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் ஆன்சராக கிடைக்குது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் ஃபங்க்ஷனுக்கோ ஆட் ஃபங்க்ஷன்னா என்ன, ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இப்போ சைன் எக்ஸ் எப்படி ஒரு ஈவன் ஆட் ஃபங்க்ஷனோ அதே மாதிரி சைன் எக்ஸ் டேன் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன் தான். சீக்கன் இல்லை, கொசீக்கன் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன், காட் எக்ஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஸோ சைன் டேன் கொசீக்கன் காட் நாலுமே ஆட் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் காஸ் எக்ஸும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் எக்ஸ், இந்த ரெண்டும் ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சைன் டேன் கொசீக்கன் காட், ஈவன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் காஸ் அண்ட் சீக்கன். ஸோ இப்போ ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டாபிக் பீரியட் ஃபங்க்ஷன் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம் சைன் எக்ஸ் சைன்கிற ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், சைன் எக்ஸோட கிராஃப் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம்.
நான் sin x எடுத்துக்கிறேன். இன்வர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ sin x நார்மலாக sin x இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டேபிள் வேல்யூ இருந்துச்சுன்னா கிராஃப் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள். ஸோ சைனோட இந்த டேபிள் வேல்யூ நான் எழுதியிருக்கேன். சைன் 0 டிகிரினா 0, எக்ஸ் 30 டிகிரி 30 ரேடியனில் π/6ன்னு சொல்லுவோம். பைங்கிறது 180/6 தானே 30 டிகிரி. ஸோ π/6ஓட வேல்யூ 1/2. மேக்ஸிமம் இந்த ரேடியன் வேல்யூவிலே பழகிக்கோங்க. இதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து டிகிரி யூஸ் ஆகாது, ரேடியன் வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ 30 டிகிரினா π/6, 45 டிகிரினா π/4, 60 டிகிரினா π/3. இது ஒன்றும் இல்லை, பைக்கு பதிலாக 180 போட்டால் என்ன வருமோ அதுதான் வேல்யூ. ஸோ இதுக்கு நான் கிராஃப் வரைகிறேன். ஸோ எனக்கு எக்ஸுங்கிறது டொமைன். சைனோட டொமைன் என்ன? தீட்டா. நம்ம எடுக்கிற இந்த டிகிரி வேல்யூஸ் அது என்னன்னாலும் வரலாம். ஸோ டொமைன் வந்து பிலாங்ஸ் டு ஆர். ஸோ எந்த வேல்யூனாலும் இருக்கலாம். ஸோ 0, π/2, π, 3π/2, 2π. நெக்ஸ்ட் அதே மாதிரி -π/2, -π, -3π/2, -2π. பட் இதோட ரேஞ்ச் எப்போதுமே +1, -1, -1 to +1குள்ளே தான் இருக்கும். இந்த வேல்யூ பாருங்கள், இது இருக்கிறதுலே சின்ன வேல்யூ என்னது? -1. இதில் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ +1 தான். ஏன்னா 1/2 நமக்கு தெரியும் 0.5. 1/√2நாலும் 1/√2ஓட வேல்யூ 1.414. ஸோ 1/1.414னால் நமக்கு என்ன வரும்? கேன்சல் பண்ணும்போது 0. something தான் வரும். √3/2நாலும் √3 வேல்யூ 1.732/2நாலும் 0. something தான் வரும். ஸோ இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ 1, லோயஸ்ட் வேல்யூ -1. -1 இருக்குது +1 இருக்குங்கிறதுனால இதோட ரேஞ்ச் வந்து -1 to +1. ஸோ இப்போ நான் கிராஃப் வரைகிறேன். sin 0, 0, sin π/2 1, sin π 0, sin 3π/2 -1, sin 2π 0. பாசிட்டிவ் சைடு இதோட வேவ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அது மாதிரி நெகட்டிவ் சைடு பாருங்கள். sin -π/2 வேல்யூ -1, sin -π 0, நெக்ஸ்ட்டு -3π/2ஓட வேல்யூ +1, 2πோட வேல்யூ 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த வேவ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வேவ் நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல, இந்த வேவ் தான் ஒரு ஃபுல் சைக்கிள். ஸோ இந்த ஃபுல் சைக்கிள் தான் நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிப்பீட் ஆகிட்டே இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைன் ஃபங்க்ஷன் இஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியாடிக் ஃபங்க்ஷன்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு சைக்கிள் அப்படின்னா அதை பீரியாடிக் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஸோ sin x இஸ் அ பீரியாடிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ஃபங்க்ஷன் அதோட பீரியட் என்னன்னு தெரியணும்ல. ஸோ அந்த ஹோல் சைக்கிளோட பீரியட் தான் அந்த கிராஃபோட பீரியட். இந்த சைக்கிள் தான் அகெயின் நமக்கு இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும், நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி தான், இந்த சைக்கிள் தான் எனக்கு இப்படி ரிப்பீட் ஆகும். ஸோ அந்த ஹோல் சைக்கிளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அந்த லென்த்து 0 to 2π, 0 to 2πக்கு வரைக்கும் உள்ளது அந்த சைக்கிள். அந்த சைக்கிள் தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுது. ஸோ 2π. ஸோ பீரியட் 2π. சைன் ஃபங்க்ஷனோட பீரியட் வேல்யூ ஆஃப் சைன் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2π. விச் ஒன் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன்? ஏன்னா சேம் சைக்கிள் ரிப்பீட் ஆகிறதுனால விச் ஒன் இஸ் பீரியாடிக் ஃபங்க்ஷன். ஸோ அதோட பீரியட் வேல்யூ வேணும். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து அதோட அந்த சைக்கிளோட டிஸ்டன்ஸ் தான் அதோட பீரியட். ஸோ 2π. நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த வேவ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 1 யூனிட். இது 1 தானே, 1 யூனிட். நாம் கீழே எடுத்தாலுமே அதுவும் 1 யூனிட் தான், -1 வரைக்கும் தானே இருக்கும். ஸோ 1 யூனிட். இந்த 1 யூனிட் அப்படிங்கிறது தான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் sin x. sin xங்கிற கிராஃப்க்கு இப்போ நமக்கு பீரியட் வேல்யூ 2πன்னு தெரியுது. ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். ஸோ பீரியட் வேல்யூ 2π, ஆம்ப்ளிடியூட் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். ஸோ இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு பீரியட், ஆம்ப்ளிடியூட் மூணு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கிராஃபில் இப்போ பாருங்கள், இந்த கிராஃபுக்கு நான் இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த கிராஃபோட ரேஞ்ச் அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் நான் எழுதிக்கிறேன். இந்த கிராஃப் சைன் கிராஃப், இது வந்து ஒரு சைன் கிராஃப். நான் இன்வர்ஸ்க்கு இன்னும் போகவே இல்லை. சைன் கிராஃபோட ரேஞ்ச், ஃபஸ்ட்டு டொமைன் எழுதிக்குவோம். டொமைன் வந்து எனி ரியல் நம்பர்
0 டிகிரி 30 டிகிரி அது எனி ரியல் நம்பர்னால் இருக்கலாம். ஸோ டொமைன் வந்து எனி ரியல் நம்பர். ரேஞ்ச் -1 to +1 தான் இருக்கும். டொமைன் என்னவாக இருந்தாலுமே இதோட ரேஞ்ச் இந்த -1 to +1 தான் இருக்கும். இதுதான் சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச். சைன் ஃபங்க்ஷன் இதுக்கு நமக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணால் ஆகாது. ஏன்னு பாருங்கள், ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நமக்கு இன்வர்ஸ் எப்போதும் எக்ஸிஸ்ட் ஆகும். இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. பிகாஸ் நம்ம ஹரிசாண்டல் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஒரு ஹரிசாண்டல் டெஸ்ட்னால் ஒரு ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட். ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையினா இது நிறைய இடத்துல டச் பண்ணும். இந்த கிராஃபை இந்த இடத்த டச் பண்ணும், இந்த இடத்துல டச் பண்ணுது, இப்படி நிறைய இடத்த டச் பண்ணும். பட் எனி ஒன் பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்டில் அந்த கிராஃபை டச் பண்ணால் தான் அது 1-to-1. ஸோ எங்கே நம்ம ஹரிசாண்டல் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் இது நிறைய பிளேஸில் டச் பண்ணுது. ஸோ இந்த கிராஃப் வந்து 1-to-1 கிராஃப் கிடையாது. ஸோ 1-to-1 கிராஃப் வரணும்னா இந்த டொமைனை நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கணும். ஏதாவது ஒரு போர்ஷனில் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த -π/2 to +π/2ங்கிற போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. நான் அந்த எக்ஸ்ட்ரா ஷேட் கொடுக்குறேன். இந்த போர்ஷன் -π/2 to +π/2 இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ் வரைக்கும் உள்ள கிராஃபை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ இப்படி எடுக்கும்போது எனக்கு கிராஃப் என்ன மாதிரி கிடைக்கும் பாருங்கள். ஜஸ்ட் நான் சிம்பிளாக அந்த கிராஃப் வரைஞ்சி காட்டுறேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸாக இருந்துச்சுன்னா அந்த கிராஃப் நான் -π/2 to +π/2 வரைக்கும் எடுக்கிறேன். ரேஞ்ச் வந்து 1 -1. ஸோ எனக்கு எந்த மாதிரி கிடைக்கும் கிராஃப்னால் இந்த மாதிரி கிடைக்கும். ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ இதில் ஹரிசாண்டல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட் மீன்ஸ் எனி ஒன்று ஹரிசாண்டல் லைன் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் டச் பண்ணும். கீழே வரைஞ்சி பார்த்தாலும் ஒரு இடத்துல தான் டச் பண்ணும். ஸோ திஸ் கிராஃப் இஸ் அ 1-to-1 கிராஃப். ஒரு 1-to-1 கிராஃபுக்கு தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த ஹோல் கிராஃப்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஸோ நம்ம டொமைனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துருக்குறோம். தட்ஸ் டொமைன் இஸ் கால்டு பிரின்சிபல் டொமைன். பாருங்கள், ஸோ இந்த கிராஃபில் தான் எனக்கு 1-to-1 கிராஃபாக கிடைக்குது. ஸோ இதை தான் நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை எழுதுகிறேன். இந்த ஃபங்க்ஷன் இதுவும் சைன் ஃபங்க்ஷன் தான். சைன் ஃபங்க்ஷனில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் பாருங்கள். டொமைன் என்ன -π/2 to +π/2. இந்த சைன் ஃபங்க்ஷனோட டொமைன் -π/2 to +π/2. இதோட ரேஞ்சில் எந்த சேஞ்சும் இல்லை. -1 to +1 தான் இதோட ரேஞ்ச். -1 +1. ஏன் இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடுறேன் அப்படின்னா எனக்கு -1 இன்க்ளூடிங் -1 அண்ட் இன்க்ளூடிங் +1. -1 இன்க்ளூட் ஆகுது, +1 இன்க்ளூட் ஆகுது. அதனால நான் க்ளோஸ்ட் இன்டர்வல் போடுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த சைன் ஃபங்க்ஷனுக்கு தான் எனக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். பிகாஸ் இந்த சைன் ஃபங்க்ஷன் தான் 1-to-1 ஃபங்க்ஷன். நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு எடுத்த இந்த ஹோல் ஃபங்க்ஷன், இந்த ஹோல் ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா ஹரிசாண்டல் டெஸ்ட் பண்ணும்போது நிறைய பாயிண்டில் டச் ஆகும். ஸோ 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் நமக்கு என்னது எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் அந்த பிரின்சிபல் டொமைன் மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு டொமைன் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ சைன் இன்வர்ஸோட டொமைன் என்னவாக இருக்கும்? சைனில் எது ரேஞ்சாக இருக்கோ அது சைன் இன்வர்ஸில் டொமைன் -1, 1. நெக்ஸ்ட்டு சைன் இன்வர்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னா சைனில் எது டொமைனாக இருக்கோ அது சைன் இன்வர்ஸில் ரேஞ்ச். ஸோ அப்படி மாறி வரும் -π/2, +π/2. பாருங்கள், சைனில் டொமைன் -π/2, +π/2, ரேஞ்ச் -1, 1. சைன் இன்வர்ஸில் அப்படி சேஞ்ச் ஆகி வரும். டொமைன் -1, 1, ரேஞ்ச் -π/2, +π/2. ஸோ இதுதான் சைன் இன்வர்ஸ் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் நிறைய எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து சைன் இன்வர்ஸும் மட்டும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம்.